ஹாய். இங்கே வா. ஆனால் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இதுதான் வருது. நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே சும்மா ட்ரெஸ்ல கொஞ்சம் அடிச்சுட்டு இதெல்லாம் ஒரு குழப்பம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் இயர் சியா பர்த்டேக்கு ட்ரிப் போயிருந்தோம்னு சொன்னோம். இது வந்து எவ்ரி இயர் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த செகண்ட் இயர் பர்த்டேக்கும் வெளியே கிளம்பிட்டோம். யா, இந்த வருஷம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரி. சொல்கிறோம் சீக்கிரமா எங்கேன்ட்டு. எந்த லொகேஷன்ன்றது வீடியோ கண்டினியூட்டியில பாருங்க. போகிறோம், ஃபன் பண்ணுறோம், வாங்க. இந்த ட்ரிப் நாங்கள் எப்போ போனோம்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் 2025. பட் இப்போ தான் டைம் கிடச்சிது இந்த வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு. இட்ஸ் டூ லேட். பட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபைனலாக செக்இன் பண்ணியாச்சு, போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு, டெர்மினலுக்குலாம் வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்காக தான் வெயிட் பண்ணுறோம். சரியான பசி. டைம் வேறு 9:30 ஆயிடுச்சு. இன்னும் 1 hour தான் இருக்குது போர்டிங்க்கு. உள்ளே பார்த்தா நம்ம டிம் இருக்குது. ஸோ அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம், வாங்க. டொரண்டோ டு எங்கள் டெஸ்டினேஷனுக்கு நடுவில் ஒரு டிரான்சிட் இருக்குது. டிரான்சிட் வந்து கேல்கரி. அங்கே வந்து லே ஓவர் இஸ் ஃபார் அபவுட் 8 hours. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து ஃபுட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரலை. நாங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃப்ரைடே ஈவினிங். அதனால் ஃப்ரைடே ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரஷ்ஷோடு தான் ஏர்போர்ட்டுக்கே வந்தோம். அதனால் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியலை. செம பசி. பட் ஆனால் வந்து கேல்கரியில் போயிட்டு டின்னர் பார்த்துக்கலாம். பிகாஸ் 8 hours லே ஓவர் இருக்குல்ல, எங்கேயாவது வெளியில் கூட போயிட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஸ்நாக் மாதிரி இங்கே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து டொரோனோ ஏர்போர்ட்டில் டியூட்டி ஃப்ரீ அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்களே லேட்டாக வந்ததுனால ரஷ் பண்ண வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. அதனால இங்கே ஏதோ காமிக்க முடியல. இதுக்கு பதில் வந்து நாங்கள் கேல்கரியில் வி ஹேட் லாட் ஆஃப் டைம். அதனால் அங்கே வந்து நாங்கள் போயிட்டு உங்களுக்கு அங்கே இருக்கிற டியூட்டி ஃப்ரீ ஷாப் காமிக்கலாம் அப்படின்ட்டு வி ஃபில்ம்ட் ஓவர் தேர். அதை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. டிம்மில் வந்து கார்லிக் அண்ட் அலபினோ பேஸ்ட்ரிஸ் வாங்கியிருக்கோம். சியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நான் சொன்ன பேஸ்ட்ரி நடுவில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த கார்லிக் அண்ட் சீஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ் இருக்கும். உனக்கு எதுமா? யூசுவலாக இது ஒன்று தான் வாங்குவேன். சின்ஸ் ஐம் நாட் a tea or coffee person. And Sia madam is here. Wait, I'll give you. போட்டு கொடுத்துருக்கா. ஃப்ரெஞ்ச் வெனிலா ஒன்று தான் தெரியுது. ஒன்றே ஒன்று ஃப்ரெஞ்ச் வெனிலா. You like it? அப்போ இது சரி, அக்கட ஹாய் చెప్పు. Sia ముసే హాయ్. ఇప్పుడు చెప్పు హాయ్. இங்கே வா ஆல்வின். దేంట్లో వచ్చినావు? லிட்ரலி நிற்க கூட டைம் இல்லை. பிகாஸ் ஃப்ளைட் போர்டிங்க்கு ஆல்ரெடி நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அதனால அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ண போர்டிங் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஜஸ்ட் சியா சாப்பிட்டுட்டு இருந்தா. தென் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் she was just trying to give gestures. Yeah, she's friendly. இதுக்கு தாங்க, இந்த மொமெண்ட்க்கு தான் வந்து எப்பவுமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எப்போ உள்ள போவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே செம கூட்டமாக இருக்கு அந்த வெயிட்டிங் ஹாலில். அதனால டக்குன்னு டெஸ்டியாக இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. வந்து நம்ம சியாவுனுடைய ஸ்ட்ராலரை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃப்ளைட் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால இங்கேயே கொடுத்துருவோம். Baby ekkada? See, where are they traveling? Mexico. எங்கள் டைமிங்க்கு நைட் ஒரு 11-12 போல் தான் ஃப்ளைட் எங்களுக்கு. நான் நினச்சேன் சியா வந்து ஃப்ளைட் ஏறின உடனே தூங்கிடுவா, எதுனா அவள் யூஸ்வலாக தூங்குகிற டைம் இது அப்படின்ட்டு. பட் மேடம் பார்த்தோன்னா ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக ஃப்ளைட் ஏறின உடனே ஷி வாஸ் ஜஸ்ட் பிளேயிங் அரவுண்ட். அண்ட் ஹார்ட்லி ஒரு 1/2 hour தூங்கியிருப்பா ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆகும்போது. அண்ட் ஷி வாண்டட் ஆல் த கடல்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த கிளிப்பில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்.
வந்து லே ஓவர் 7 to 8 hours கிட்ட இருக்கு எங்களுக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு. ஸோ அதனால சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். லைக் அங்கே டீமில் சாப்பிட்டோம் இல்லைங்களா, அதோட அவ்வளோதான். அப்போ கூட சரியாக சாப்பிடல. ஸோ இங்கே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம், டிசி பிஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் என்னென்னா 2 hours வந்து நாங்கள் பேக்வேர்ட் ஆகிட்டோம். இப்போ டைம் வந்து இங்கே 2:20, டொரோனோவில் வந்து 4:21 ஏர்லி மார்னிங். ஸோ அப்படியே டைம் சேஞ்ச்னால ரொம்ப ஒரு மாதிரி கிளீப்பியாகவும் இருக்குது, பசியாக இருக்குது. சியா வேறு பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக தூங்குற டைம் அது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. டிசி பிஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் குவிசின் ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருந்தோம் கேல்கரியில். ஃபுட் வாஸ் ரியலி குட். ரொம்ப பசியாக இருந்தது, அதனால ரொம்ப சூதிங்காக இருந்தது ஃபுட் அட் தட் பாயிண்ட். வெளியே போய் சாப்பிட்டுட்டு இப்போது கேல்கரி ஏர்போர்ட் வந்திருக்கோம். இங்கே வந்து இன்னும் ஒரு 4 hours இருக்குது அடுத்த ஃப்ளைட்டுக்கு. எங்கேயாவது கீழே முடிச்சு படுத்து தூங்கிட்டு சியா தூங்க ஆரம்பிச்சிட்டா. பிகாஸ் டைம் இஸ் இந்த ஊருக்கு 3:30, 8:30க்கு தான் ஃப்ளைட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 5 hours. தூங்கி எழுந்துட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் கேல்கரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். மிட் நைட்டுன்றதுனால எவ்வளோ காலியாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நாங்கள் வந்து எங்கே தூங்கலான்னு சொல்லி இடம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து கீழே இருக்கிற ஃப்ளோரில் வந்து நிறையா சேர்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. சரி, ஒய் நாட், அங்கே நிறைய பேர் படுத்துட்டு இருக்காங்க, நம்மளும் அப்படியே போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃப்ளோருக்கு போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருந்ததுனால சேர்ந்து இடம் பிடிச்சி கும்பலாக தூங்கிட்டோம். ஸோ இது வந்து இன்னும் நார்த். இங்கே வந்து மெஜாரிட்டி எப்பயுமே வின்டராக தான் இருக்கும், சம்மர் வந்து ரொம்ப கம்மி. அதனால மேபி இங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து காமிங்க. See, look at this. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்கறதுக்கு ஆமாம் ஒரு உண்மையான ஐஸ் கட்டி தொட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ப்ளூ வித் ஒயிட், so realistic. ஃபாரின்ல வந்து எப்படி தூங்குற மாதிரி இருக்குன்னு பாருங்க. சார் இங்க தூங்குறாரு, மேடமை இங்க படுக்க வச்சிருக்கோம். அண்ட் இங்க தான் நான் தூங்க போறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா செக்இன் முடிச்சிட்டோம். இதுதான் செக்இன் பாயிண்ட்டு. செக்இன் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே பாருங்க, என்ட்ரு ஆகும்போதே டியூட்டி ஃப்ரீ. ஆமாங்க, இன்டர்நேஷ்னல் லிக்கர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நாட் ஓன்லி லிக்கர்ஸ், பர்ஃப்யூம் அண்ட் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்கும் பாருங்க. ஆனால் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இதுதான் வருது, ட்ரிங்க்ஸ் தான் ஃபஸ்ட்டு வருது. அண்ட் தென் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லா பர்ஃப்யூம்ஸ் கொலன். ஏய் ஸ்ருதி, ஹலோ, என்ன பார்க்குற? பர்ஃப்யூம் பார்த்தேன், ஆனால் விலைய பாருங்களேன், $192. நம்ம ஐஎன்ஆர் ப்ரைஸ்க்கெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 12,000 ரூபாய். டூ மச். ஆனால் ஸ்மெல்லு வேற லெவல் இருக்கு. அஃப்கோர்ஸ், அதனால தான் இந்த விலை போல. அதுதான் ப்ரைஸ். நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே சும்மா ட்ரெஸ்ல கொஞ்சம் அடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஹாய், நம்ம எங்கே இருக்கோம்? கேல்கரியில் டியூட்டி ஃப்ரீயில் இருக்கோம். என்ட்ரு ஆகும்போதே இதை வச்சுட்டாங்க. எப்படி மனசே வர மாட்டேங்குது க்ராஸ் பண்ணி போகிறது. பாருங்கள், ஃபுல்லாக வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிங்க்ஸு, கொலன்ஸு எல்லாமே இருக்குது. நைஸ். சியா வந்து தூங்கிட்டு இருக்கா. பேபி ஸ்லீப்பிங். வெரி ஸ்லீப்பிங். வா அப்படியே வா. இதெல்லாம் ட்ரிப் என்னன்னா இங்க பேர் கொஞ்சம் சீப்பரா இருக்கு. எங்களுக்கு வந்து லே ஓவர் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. ஆனால் புக் பண்ணும்போது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சியா சுத்தமாக தூங்கவே இல்லை. வேட்டா பிளேஸ் எப்படி இருக்குன்றத நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதனா ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா மேபி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபி வச்சுட்டு கொஞ்சம் உண்மையாகவே
ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் ஹேண்டில் பண்ணிக்கலாம். லைக் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறது கஷ்டம் இந்த ஏஜில். சொல்கிறது கேட்க மாட்டாங்க, சீட்டில் உட்கார மாட்டாங்க, டேக் ஆஃப் ஆகும்போது மேலேயே இருக்கணும். அவங்க சொல்கிற பொசிஷன் வச்சா நல்லது, சேஃப்டிக்காக. சேஃப்டி ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணால் எல்லாருக்குமே நல்லது தானே. ஸோ அது எல்லாமே இருக்குது. மற்றபடி லைக் தே வில் என்ஜாய் ஃபார் ஷுர். கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு நினைவு தெரிஞ்சு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம இந்த ஏஜ்லேயே நமக்கு இதெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ட்ரிப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், டியூட்டி ஃப்ரீயில் எல்லாம் சாக்லேட்ஸும் வச்சுருக்காங்க. கம்ப்ளீட் aisles, this aisle for chocolates. And coolers எல்லாமே இருக்கு. Turbulent airspace just over there, you know, with the old Trump in. ஃப்ளைட் ஏறிட்டோம். ஏறும்போதே என்ன கேப்டன் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்னா, நிறையா டர்புலன்சஸ் வர வாய்ப்புண்டு, அதனால் வந்து பயப்படாதீங்க, ஒரு மாதிரி விண்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு சும்மாவே பயப்படுவோம், இப்படி சொன்ன உடனே ஃபுல்லாகவே கொஞ்சம் பகீர்னு போயிட்டு இருந்தது. பட் தென் இட் வாஸ் அ குட் ஜேர்னி. இங்கே வந்து இந்த ஃப்ளைட்டில் சியா கொஞ்சம் நல்லாவே தூங்கி எழுந்ததுனால மேடம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வாஷ்ரூம் போயிட்டேன். நான் போன கேப்பில் அவள் வந்து என்னை தேடிட்டே இருந்திருக்கா, அம்மா எங்கே எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளைட் வந்து இப்போ லேண்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லேண்டிங் வாஸ் ஆல்சோ டெரிஃபிக். Hey guys, the trip is on now. We are heading to Mexico. நாங்கள் அப்போ எங்கோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ we are going to Mexico. சியா பர்த்டே, என்னுடைய பர்த்டே, ஸ்ருதி பர்த்டே எல்லாத்தையும் கொலாப் பண்ணி ஒரு ட்ரிப் இப்போ இந்த இயருக்கு. ஸோ இட்ஸ் மெக்சிகோ ஃபைனலி. மெக்சிகோ நாங்கள் ஃபைனலி மெக்சிகோ ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து இமிக்ரேஷனில் வெயிட் பண்ணுறோம் இப்போது க்ராஸ் பண்ணி கண்ட்ரி உள்ளே போகிறதுக்கு. இங்கே என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, லக்கேஜ் எடுத்துகிட்டு வரும்போது இங்கே நிறைய டாக்ஸ் வச்சு ரோமிங்கில் இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக் வந்து எதனா பேக்கில் ஃபுட் இருந்துச்சுன்னா கிளியராக வந்து ஸ்மெல் பண்ணுது. அப்புறம் பார்த்தா செக்யூரிட்டிஸ் வந்து அந்த பேக்கில் என்ன இருக்குன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறாங்க. கேட்டுட்டு அது பேபி ஃபுட் அந்த மாதிரி இருந்தால் ஓகே, இல்லை தேவையில்லாத எதனா இருந்ததுன்னா வந்து தூக்கி போட்டு சொல்லிடுறாங்க. அப்படிதான் நான் வந்து சியாக்காக ஸ்ட்ராபெரி அண்ட் ப்ளூபெரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். எல்லாம் அப்படியே தான் இருந்தது, ஃப்ரெஷ் தான். பட் ஸ்டில் தே டோல்ட் இட் கேன் நாட் பி என்டர்ட் இன் டு த கண்ட்ரி, அதனால அப்படியே தூக்கி போட்டுட்டோம். தயிர் சாதம் கொஞ்சம் இருந்தது, அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு குழந்தைக்காக தான் அப்படின்னோம். அதனால சரி ஓகே அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்னும் பேக்டு ஃபுட்ஸ் நிறையா இருக்குது, லைக் பிஸ்கெட்ஸ், கிராக்கர்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அது உள்ளே இருக்குது. இன்னும் ஃபுல் அந்த ப்ராசஸ் போனால் தான் தெரியும் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சொன்ன டிடெக்டார் டாக்ஸ் இவங்க தான். இந்த மாதிரி நிறையா இருக்குது இங்கே. இவங்க வந்து பேசிக்கலி நம்மளோட பேக்ஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபுட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்க வந்து they let their gods know, so that அந்த செக்யூரிட்டிஸ் இம்மீடியட்டாக வந்து என்ன ஃபுட் இருக்குது என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு பெரிஷபிள் ஃபுட்டெல்லாம் வந்து இம்மீடியட்டாக அங்கேயே த்ரோ பண்ணிடுறாங்க. பிகாஸ் ஏதாவது வந்து கண்டாமினேஷன் ஆர் வந்து வைரஸ் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு. எங்களோட இமிக்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம்.
நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனதுனால 6 nights and 7 days போல் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து ரெசார்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் புக் பண்ணல. இன்ஸ்டெட் வி புக்ட் அண்ட் ஏர்பிஎன்பி அண்ட் வந்து ஒரு கேபும் புக் பண்ணிட்டோம். நாங்களே ட்ரைவ் பண்ணி வி கேன் எக்ஸ்ப்ளோர் த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து எங்கே போனோம் என்னன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இங்கேயே படுக்க வச்சுருவாங்க போலயே.